ஹாய் சில்வசம் சித்தா சுந்தரராஜன். ஸோ போன வாரம் சினி அப்டேட்ஸ் வந்துட்டு நான் தள்ளி வச்சுட்டேன். ஏன்னா அப்டேட்ஸ் கம்மியாக இருந்ததுனால அப்படி இருந்துமே இந்த 2 வாரத்தை சேர்த்து அப்டேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கெட் வீடியோ. ஸ்டார்டிங் வித் இந்த வாரம் நான் 2 படம் பார்த்துருந்தேன். பேட் கேர்ள் அண்ட் லோகா. ரெண்டுமே சூப்பரான படம். பேட் கேர்ள் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு தனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய போய் அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கதை. சொசைட்டியை போட்டு கேள்வி கேட்டு அவங்களும் புரட்சி பண்ற கதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக வந்துட்டு பெண்கள் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, பெண்கள்னா எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதையால கறக்க படமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கமிங் ஆஃப் ஏஜ், ஒரு ஃபீல் குட், ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் பாதியே ஒரு படம். ஸோ அப்படி ஒரு படமா தான் காமிச்சிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. தரமான படம், சப்போர்ட் பண்ணுங்க, அதான் முக்கியமே. அண்ட் லோகா இஸ் ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம். அண்ட் இதுல வந்துட்டு ஒரு விஷயம் இந்த ரிவ்யூல நான் சொல்லாம விட்டுட்டேன், அது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. என்னன்னா இது வந்துட்டு நீலி அப்படிங்கிற கேரக்டர்ல தான் நம்ம இவங்க பிளே பண்ணிருப்பாங்க. கல்யாணி சந்திராங்கிறது அவங்களுடைய பிரசன்ட் நேம். அவங்க பல வருஷங்களா உயிரோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒரிஜினல் நேம்ங்கிறது நீலி. ஆக்சுவலா பார்த்தா இது வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா படத்துக்குள்ளே இவங்க ஒரு மித்தாலஜிக்கல் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் உண்மையிலேயே கேரளாவுடைய மித்தாலஜியில இந்த நீலிங்கிறவங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ரொம்ப வருஷம் உயிரோட இருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கதைகளுங்கிறது இருக்கு. அந்த ஊர் கதைகள் இருக்கும்ல, இந்த கட்டுக்கதைகள், அந்த மாதிரி அதுல இந்த நீலி மாதிரி நிறைய கதைகளுங்கிறது இருக்கு. அப்படி ஒரு கேரக்டரா தான் வந்துட்டு இந்த படத்துக்குள்ள வச்சிருக்காங்க. சோ நமக்கு எல்லாமே வந்துட்டு இது ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் மாதிரி இருந்தாலும் கேரளா ஆடியன்ஸுக்கு இந்த ரூட்டடான விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு படம் பார்க்கும்போது என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். என்னடா ஏதோ சூப்பர் ஹீரோ படம் நீங்க பார்த்தா நீலி கீழிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்திருக்கும். செம்மையான ஒரு விஷயம் அது. அந்த மித்தாலஜியா உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அவங்க பேர் நீலி, இப்ப சந்திராங்கிற நேம்ல இருக்காங்க. அண்ட் மீதி 2 கேரக்டர்ஸ் நம்ம துல்கர் அண்ட் டொவினோ பிளே பண்ண அந்த கேரக்டர்ஸோட நேம் ரிவீல் பண்ணிட்டாங்க போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி. துல்கர் வந்துட்டு சார்லிங்கிற கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. சார்லிங்கிறது அவரோட பிரசன்ட் நேம். அண்ட் அவரோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு ஒடியான். அண்ட் நம்ம டொவினோ வந்துட்டு மைக்கேலுங்கிற கேரக்டர், அவரோட நேம் அதுவும் பிரசன்ட் நேம். ஒரிஜினல் நேம் வந்துட்டு சத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு மேட்டர் என்ன, தி அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. இந்த படத்திலேயே பார்த்தா அந்த சன்னி அவங்களுடைய வீட்டுல வந்துட்டு ஒருத்தன் எப்பயுமே குடிச்சிட்டு அங்கேயே இருப்பான். அவன் யாருன்னே தெரியாது, அவன் அங்கேயே இருப்பான். இவனுங்களும் எப்பயுமே போதையில் இருக்கறனால அவன் எவனோ ஃப்ரெண்டு போல இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவன் அங்கேயே தான் இருப்பான். சோ இவங்களால நியூஸ்ல காட்டும் போது அவன் இதை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ரியாக்ஷனே கொடுப்பான். சோ அவனை வந்துட்டு போஸ்டரா போட்டு தி அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் விட்டுருந்தாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ல பார்த்தா அந்த டிவியில ஒரு பார்க்கும்போது ஒரு கண்ணு க்ளோவானுச்சு அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அது ஏதோ ஒரு முக்கியமான கேரக்டரா என்னங்கிறது தெரியல. பட் பார்ப்போம். அதை தொடர்ந்து வந்துட்டு பைசன் படத்துல வந்து தீக்கொளுத்தி சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பைசன் வந்து தீபாவளிக்கு வருது. தீக்கொளுத்தி சாங் உண்மையிலேயே பயங்கரமான சாங். நிவாஸ் கே பிரசன்னா வந்துட்டு ஒரு பேங்கரான பாட்டு தான் விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஒரு லாங் சாங், ஆனா அது லாங்காவே ஃபீல் ஆகல, பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பயங்கர பீட்டாவே செம்ம சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, செம்மையான பாட்டு, அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஷ்ணு விஷால் வந்துட்டு அவருடைய கட்டா குஸ்தி படம் வந்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்திருந்த அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு இப்போ பார்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு ரூமரா வந்திருந்தப்ப இதுக்கு இது பார்ட் 2 வேணாமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோமோல கதையெல்லாம் பெருசாக ரிவீல் பண்ணல. நம்ம இவர் ஐஸ்வர்யா கணேஷும் இவரும் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு கட்டா குஸ்தி 2 எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவெடுத்து எடுக்க போற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோமோ வீடியோல வந்துட்டு ஐஸ்வர்யா கணேஷோட சாரோட அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவங்க படத்துல எல்லாம் நடிக்க வைக்கலாம், செம்ம ஆக்டிங் வருது. ஸோ கட்டா குஸ்தி 2 வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஷூட் போக போறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த கட்டா குஸ்தி 2ங்கிறது என்ன மாதிரி கதையா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சீக்வலா பார்த்தா அப்படின்னா இது என்ன மாதிரி கதையா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்களே இது சீக்வல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெஷ்ஷான கதையா இல்லாம அந்த கதையில இருந்து கண்டினியூ தாங்கிறாங்க. இந்த மாதிரி கதையா வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய அந்த லெகசியை உடைக்காம இருந்தா சரி. ஏன்னா அந்த படம் வந்து கமர்ஷியலி பயங்கர ஹிட், கலெக்ஷனாவும் செம சூப்பர். பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து STR 49 அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்துச்சு. அண்ட் இதை நான் என்னதான் சொல்றது, STRக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஆல்ரெடி நம்ம வீடியோல சொன்ன விஷயம் தான், 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. STR 48 வந்துட்டு நம்ம இவரு அதாவது STR 49 வந்துட்டு நம்ம பார்க்கிங் டைரக்டரோட ஒரு படம். STR 50 வந்துட்டு நம்ம கல்லும் கண் கொள்ளையடித்தல் டைரக்டரோட. STR 51 வந்துட்டு அஷோக் மணிமுதல் டிராகன் டைரக்டரோட அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ அதை திரும்பியும் மாத்தி STR 49 வந்துட்டு வெற்றிமாறன் சாரோட படம் பண்றாரு. இவர் வெற்றிமாறன் சாரோட படம் பண்றது தப்பு இல்லை. பட் இந்த ஆர்டரை மாத்தி மாத்தி வைக்கிறது ஆடியன்ஸுமே ஒரு வெறுப்பாயிடும். என்னடா இந்த ஆளு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு தப்பு, ஒரு எரிச்சலான விஷயம் தான். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. STR 49 அண்ட் வெற்றிமாறனுடைய படம். இது வடச்சென்னை யூனிவர்ஸ்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல, ரொம்ப நாளாவே இந்த மேட்டர் ஸ்ட்ரீட்டா இருந்தது. இது வடச்சென்னை யூனிவர்ஸ்ல வந்துட்டு சிம்பு வரப்போறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்தா நல்லா தான் இருக்கும். வரலாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பெருசா அது கிடையாது. வடச்சென்னை ஃபேன் ஒன்றும் நான் கிடையாது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே வாலிவாசம் முடிப்பாங்களா என்ன கதைனே தெரியல. அவங்களே இதுல கிளாரிட்டியா இல்லை. பார்க்கலாம். அதுக்கப்புறம் சக்தி திருமகன் நம்ம விஜய் ஆண்டனி சாரோடைய படத்தோடைய டீசர் வந்து வந்துச்சு, ட்ரைலர் வந்து இருந்துச்சு. டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் தான் அருவி அண்ட் வாழ்ப்பு, 2 சூப்பரான படம் கொடுத்தவர். பட் இந்த ட்ரைலர் வந்துட்டு எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா இந்த ட்ரைலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு படத்துல இருக்கக்கூடிய டைலாக்ஸை மட்டும் கட் பண்ணி சக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு எக்ஸைட்டிங் ட்ரைலர் கட்டு மாதிரியே இல்லை, ஒரு ஃபேன் மேட் ட்ரைலர் மாதிரி விசித்திரமா இருந்துச்சு. ஓகே, சம் எக்ஸைட்டிங் திங்கிறது இருக்கு படத்துல வந்துட்டு, ஒரு புரட்சி இந்த மாதிரிலாம் ஏதோ பண்றாங்க, கேரக்டர் எலிவேட் பண்றாங்க. பட் எதுவுமே பிரீத் பண்ண விடாம ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க ட்ரைலர்ல. கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 18 ரிலீஸ் ஆகுது இந்த மாசம்.
அதுக்கப்புறம் கிஸ் படத்தோட ட்ரைலர் வந்துருந்துச்சு. ட்ரைலரா ரொம்ப ஃபன்னா இருந்தாலும் கான்செப்டா பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஹீரோ கேரக்டருக்கு வந்துட்டு யாராவது வந்துட்டு கிஸ் பண்றத பார்த்தாரு அப்படின்னா அவங்க ஃபியூச்சர்ல அவங்க லவ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இவருடைய மைண்ட்ல தெரியுது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அதனாலேயே இவர் வந்துட்டு லவ்ல பெருசா ஈடுபாடு இல்லாம இருக்காரு. பட் இவரை வந்துட்டு பிரீத்தி அசானி அவங்களுடைய கேரக்டர் வந்துட்டு லவ் பண்ற மாதிரி தெரியுது. வீட்டு கணேஷ் வந்துட்டு சைக்காட்டிஸ்ட் கேரக்டர் பண்றாரு. அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லி இது ஒரு காமெடி அட்வென்ச்சர் ஃபில்மா காமிச்சிருக்காங்க. ஃபேண்டசி காமெடி பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டத்துல வந்துட்டு இவருக்கு சிரிக்கிறது இவரே பார்த்துட்டு இவருடைய ஃபியூச்சர் இவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லவ் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கதை போல இருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுது சொல்லிட்டு. இதுவுமே 18 ரிலீஸ் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பார்க்கலாம். இதுல வந்துட்டு என்னன்னா கவின் வந்துட்டு உடனே நான் பெரிய ஹீரோ ஆயிட்டேன், அடுத்தடுத்து நான் பாரு பேங்கர் ஃபிலிம் பண்றேன்னு சொல்லாம எக்ஸ்பெரிமெண்டலா போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ப்போம். அதுக்கப்புறம் பந்துவான் வந்துட்டு என்னன்னா கைதி படத்தோடைய மலேசியன் ரீமேக். ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி டீசர் மட்டும் விட்டுருந்தாங்க, செம்ம சூப்பரா இருந்துச்சு. கைதி ரீமேக் அப்படிங்கிறதுனால இங்க நான் சொல்றேன் என்னன்னா இதுல மென்ஷன் பண்ணணும் போலான்னு சொல்லிட்டு ஹிந்தியில ஒரு ரீமேக் பண்ணாங்களா கன்றாவியா, அந்த மாதிரி பண்ணாம ரொம்ப தரமா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு செட் பீஸா பார்த்தா அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இங்க உள்ள அந்த பிளேவருங்கிறது அங்க அப்படியே இருக்கு. அந்த ட்ரக்கு அந்த கார் மட்டும் தான் மாறுதே தவிர கேரக்டர் மட்டும் தான் மாறாங்களே தவிர அந்த எமோஷன்லாம் அப்படியே இருக்கு. பிரியாணி சாப்பிட்றதையும் காமிச்சிருக்காங்க, விலங்கையும் காமிச்சிருக்காங்க, விலங்குல அடிக்கிறது அதெல்லாம் அப்படியே ஆசிட்டிஸ் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தரமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மலேசியன் ரீமேக். பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆரோமலை நம்ம அர்ஷத் கான் அண்ட் கிஷன் தாஸ் நடிக்கிற படம். இந்த படத்தோடய ஒரு இன்ட்ரோ ரீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா வந்துட்டு ஸ்கூல் டைம்ல இருந்தே கிஷன் தாஸும் அர்ஷத் கானும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அண்ட் அதுல வந்துட்டு நம்ம கிஷன் தாஸ் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றாரு. பட் அது செட் ஆகாம போய் அந்த பொண்ணு வேற கல்யாணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல வந்துட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சா ஆஃபீஸ் அதாவது காலேஜ் லவ் பண்றாரு, அந்த லவ் செட் ஆகாம போயிடுது. காலேஜ் போயிட்டு வேற ஒரு பொண்ணு லவ் பண்றாரு, அதுக்கு அந்த லவ் செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ட்ரோ ரீல்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு நம்ம அர்ஷத் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்றாரு. ஒரு ஆசிட்டிஸ் ஒரு பெர்ஃபெக்டான ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும்ல, ஸ்வீட் டாட் படத்துல, லவ்வர் படத்துல, அப்புறம் இந்த இது ஒரு படம் வச்சுன்னு ஒரு சில படங்கள் இந்த ஆதித்யவர்மா படத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும்ல, அது மாதிரி தான் தெரியுது. பட் இது இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான பிளாட்டா தான் இருக்கு. மேபி இது ஒரு இன்ட்ரோ ரீல் அப்படிங்கறதுனால இவ்வளவு மட்டும் ரிவீல் பண்ணிருக்காங்க போல. மேபி ட்ரைலர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பார்ப்போம். அதுக்கப்புறம் பராசக்தி படத்துல இருந்து ஒரு 20 செகண்டுக்கு ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணி படத்தோட லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோல பார்த்தா ஒரு பெரிய ட்ரெயினை வந்துட்டு நல்லா பந்தத்தை வச்சுட்டு போய் நிறுத்துறாங்க எல்லாருமே. அதுவே ஒரு செம்மையான ஒரு விஷுவலாவே பயங்கர சூப்பரான சீனா இருந்துச்சு. அந்த ட்ரெயினுக்குள்ள ரவி மோகன் இருக்காரு போல இருக்கு, வில்லன் கேரக்டர். பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் ஜனவரி 14 அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பொங்கல் ரிலீஸ் தான். ஜனநாயகன் வந்துட்டு ஜனவரி 9 வருது. சோ பாப்போம். 2 படங்களுமே ஒன்னா வருது. தளபதியும் எஸ்கேவும் ஒரே நேரத்துல வராங்க. பார்க்கலாம் 2 படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நான் பேச வேண்டாம் தள்ளி போட்டுருந்தேன். ஒரு கட்டத்துல பேசி ஆகணும்னு எனக்கே தோணுது. இந்த ரஜினி கமல் சேர்ந்து வந்துட்டு ஒரு படம் பண்ண போறாங்க, லோகேஷ் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் ரூமர் போயிட்டு இருந்தது. நானுமே உண்மையா இருக்காது, சும்மா தான் கிளப்பி விட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கமல் சார் கிட்டே ஏதோ கேட்கும்போது அவரே அக்செப்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா இது தேவையில்லாத அணி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத அணி. அண்ட் இதை ரஜினி கமல் பண்றாங்க பண்ணல அப்படிங்கறத பத்தி எனக்கு இது இல்லை. பட் லோகேஷ் பண்றதுங்கிறது தேவையில்லாத அணி. ஏன்னா இப்ப நான் எஸ்டிஆருக்கு சொல்றதா லோகேஷ்மே சொல்றேன். ஒரு விஷயத்தை நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை முடிங்க, நடுவில் வந்து மாத்தாதீங்க. அதான் சொல்லுவேன். கைதி 2 இருக்கு. கைதி 2க்கு முன்னாடி நீங்க கூலியை வச்சதே ஃபர்ஸ்ட் தப்பு. அட்லீஸ்ட் கூலி நல்லா இருந்தாவது பரவாயில்ல. அதுவே ஒரு குட் ஃபிலிம்ங்கிற ஒரு பாஸ் மார்க் வாங்கின படம் ஆயிடுச்சு. அதுவே ஃபர்ஸ்ட் தான். சோ அப்படி இருக்கும்போது திரும்ப கைதி 2 எடுக்காம நம்ம இன்னொன்னு பண்றேன், காம்போ இது பண்றேன் ரஜினி கமல் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணவே காம்பினேஷன் கிரியேட் பண்ற சொல்லிட்டு பண்ணவே பண்ணாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். ஒரு இதுல கூட லோகேஷ் சொல்லியிருந்தாராம், நான் கேள்விப்பட்டேன். இந்த மல்டி ஸ்டார் அதெல்லாம் கலாநிதி மேனன் சார் தான் சொன்னாரு, ரஜினி சார் தான் சொன்னாரு. அவங்க சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் கரெக்டா பண்ணணும், அந்த டேரக்டர் தான் பார்த்து பண்ணணும். சோ பாக்கலாம் என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இதுல உடன்பாடே இல்ல ரஜினி கமல் காம்போல வந்து லோகேஷ் வந்துட்டு பண்றது. மேபி அவங்க 2 பேரும் படங்கள் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் லோகேஷ் வேண்டாம், வேற ஏதாவது ஒரு டேரக்டர் வச்சு அவங்களை காம்போ பண்ண வைங்க. எனக்கு என்னன்னா கைதி 2 அதுக்கப்புறம் எல்சியூ அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இல்லைன்னா வேண்டாம். நீங்க 10 படம் சொன்னீங்கல்ல, 10 படம் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இருந்து இந்த சினிமாவை வந்துட்டு வளர்க்க ட்ரை பண்ணுங்க. கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், இத்தனை ஆக்டர்ஸ் நான் வந்துட்டு பேசி இத்தனை ஆக்டர்ஸ் வந்து நான் நடிக்க வச்சிருக்கேன், நான் சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்னு சொல்றது மேட்டர் இல்ல. அது வந்துட்டு இத்தனை ஆக்டர்ஸை நடிக்க வச்சு கான்ட்ரிபியூட் பண்றதுங்கிற மேட்டர் இல்ல. நீங்க என்ன உங்களால வந்துட்டு என்ன அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் கத்துக்கிறாங்கிறது தான். உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் இங்க வீணா தான் போய்கிட்டு இருக்கு சம்டைம்ஸ். அதை நீங்களும் தான் உட்காந்து அதை மாத்தி இது பண்ணணும். உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதே வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த ரெட்ரோ சாங்ஸ் அப்படிங்கிறது அவர் கிரியேட் பண்ணது நல்ல மேட்டர் தான். ஆனா அது சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்ப அவர் திரும்பவும் அதை பண்ணும்போது அது எரிச்சல் ஆகுது. இதெல்லாம் மாற்ற வேண்டிய விஷயம், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். இதை விட்டுட்டு நாள் கணக்குல போய் பெரிய ஆக்டரோட ஆஃபீஸ்ல உட்காந்து அவரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்றதை நிறுத்திட்டு ரைட்டிங்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பண்ணாம என்ன சொல்றதுன்னு தெரியல. லோகேஷ் வேணா இருந்துட்டு நானே இப்படி பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு கைதி 2 தயவு செஞ்சு கைதி 2 பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் என்னாச்சுன்னு தெரியல, அதையாவது பண்ணுங்க. இந்த ரஜினி கமல் காம்போலாம் போயிட்டீங்க அப்படின்னா மரியாதையே போயிடும் உங்க மேல. அதுக்கப்புறம் நான் என்னன்னு தெரியல, பாப்போம். அது தொடர்ந்து வந்துட்டு நம்ம மார்வல் ஜாம்பிஸோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. வாட் இஃப் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். வாட் இஃப்ல வந்துட்டு ஒன் ஆஃப் தி எபிசோட்ல வந்துட்டு ஏதோ ஒரு சீசன்ல எபிசோட் 4ல வந்துட்டு மார்வல் ஜாம்பிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் யூனிவர்ஸ்ல எல்லாருமே ஜாம்பிஸா மாறின மாதிரி ஒரு எபிசோட். அங்க இருந்து கண்டினியூ ஆகிற ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் தான் இது மார்வல் ஜாம்பிஸ். ஸோ இதுல வந்துட்டு லீட் கேரக்டர்ஸா பார்த்தா வந்துட்டு ஒரு சில கேரக்டர் மட்டும் தான் லீடா இருக்காங்க. ஸ்பைடர்மேன் கேரக்டர் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்மேன் அவருடைய கூட இருக்க அந்த பொண்ணு, இவங்க எல்லாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம
யாரு ஷாங்சி, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற பொண்ணு இவங்கலாம் இருக்காங்க. அண்ட் அந்த லாஸ்ட் சீரிஸ்ல இருந்து அங்க இருந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சீரிஸ் பயங்கர ஒரு டிவி மெச்சூர், அதாவது பயங்கர ரத்தம் தெரிக்கக்கூடிய சீரிஸ். மார்வல்ல ரத்தம் தெரிக்கிறது அப்படிங்கிறது ரீசெண்டா கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. டெட்பூல் அண்ட் அப்புறமா பாப்போம் இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப தரமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். செப்டம்பர் 24 ரிலீஸ் ஆகுது, பார்ப்போம். அது தொடர்ந்து இட்லி கடை படத்துடைய ஆடியோ லான்ச் வந்துட்டு 14 செப்டம்பர் நடக்க போகுது. அதாவது இன்னைக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறபடி நாளைக்கு நடக்க போகுது, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ பார்ப்போம். சாங்ஸ் ஒரு 2 3 ரிலீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. பட் பெருசா இந்த படத்து மேல எனக்கு ஒரு ஈடுபாடு வரல. ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இல்ல. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அவர் பேரை மறந்துட்டேன். மரகத நாணயம் ஹீரோ அவர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. மரகத நாணயம் 2 ஸ்டே டியூன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாவே இந்த மேட்டர் ஓடிட்டு இருந்துச்சு. மரகத நாணயம் 2 எடுக்க போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு சின்ன போஸ்ட் வந்துட்டு போட்டிருக்காரு. ஆக்சுவலா இன்னுமே நான் மரகத நாணயம் 1 பார்க்கல. பாக்குறேன், பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம மிஷ்கின் சாரும் கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்தை வந்துட்டு ரவீனஸ் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் டைரக்ட் பண்றாரு. இவர் யார் என்னங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் நம்பர் 9 அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அண்ட் மிஷ்கின் இவங்க காம்போல ஒரு படமா செமையா என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. 2 பேருமே லீட் கேரக்டர்ஸா தான் நடிக்கிறாங்க. அப்பா பொண்ணா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து வந்துட்டு நம்ம யோகி பாபுவோடைய an ஆர்டினரி மேன் நம்ம ரவி மோகனுடைய டைரக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க. ரவி மோகன் ஸ்டுடியோஸ்ல ஒரு டைரக்ஷன் ஃபிலிம் இருக்கு. யோகி பாபு வந்துட்டு லீடா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அந்த படம் இந்த படம் தான் an ஆர்டினரி மேன். ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபன்னா இருந்துச்சு ப்ரோமோ. பெருசா அந்த கதையை பத்தி எதுவுமே இல்லாம வெறும் காஸ்டியூம்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபன்னா ஒரு ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வார்த்தைக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பு சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோல இருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். குட் சொல்லி